ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் இருந்து மதன் அண்ணா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறார். எல்லாருக்குமே சிக்கன் சாப்பாடு சமைச்சு கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதனால் வந்து இன்றைக்கி நாங்கள் சூப்பராக சுவையான சிக்கன் சாப்பாடு சமைச்சு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை கொடுத்த அந்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடற்கரை சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு உளிய வைக்கலாம். ஓ சுடுவது நண்பர்களே, வெயில். இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்செடுப்போம். நண்பர்களே, ஒரு ஆள் வார ஆரண்டு பாருங்க. ஹாய் ஹாய், எக்ஸாம் செஞ்சீங்களா? கொண்டு வாங்க பாப்போம் பாப்போம். கிளினிக் போனதா ஜெலி? ஹாய். அவாக்கு நண்பர்களே, இன்னைக்கு வந்து கிளினிக் போயிருந்தா. ஹாய். வாங்க வாங்க. களைச்சி விழுது வாரான்டா. அவக்கு இன்றைக்கி கிளினிக், அவக்கு வெயிட் பார்க்க கொண்டு போகணும். அப்போ அதுக்கும் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்கூலில் இன்றைக்கு அவக்கு எக்ஸாம். ஹேண்ட்பேக்ஸ் என்ன செஞ்சு வச்சா தெரியா என்ன? ராத்திரியெல்லாம் தம்பியெல்லாம் பழக்கி கொடுத்தார். பாப்போம் என்ன செஞ்சுருக்கலான்ட்டு. இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உள்ள கொதிக்கட்டும். இதில் குழம்பு வைக்க போகிறேன். சட்டி சூடாட்டுக்கும். இங்கே பாருங்க, சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம். எண்ணெய் சூடாட்டுக்கும். இது வந்து குழம்புக்கு. இங்கே பாருங்க, பருப்பு கழுவி வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து உப்பு சேர்ப்போம். இதோட மஞ்சள் தூள். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயம், இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பையில். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பருப்பை இந்த அடுப்பில் வைப்போம், அவியாட்டுக்கும். இதில் வந்து லீட்ஸ் வறுக்க போகிறேன். அதுக்கு வந்து சட்டி சூடாட்டும். இங்கெல்லாம் சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம். இது சட்டி நல்ல சூட்டில் இருக்குது. அப்போ எண்ணெயும் சூடாகிருக்கும். இதில் வந்து கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதில் லீட்ஸ் வரைக்கும் ஒரு 4 செத்தல் மிளகாயும் சேர்க்குறேன். இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இங்கே பாருங்கள், சிக்கனுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். இது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசம் போடும். தக்காளி பழம் சேர்க்குறேன். இந்த தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். சிக்கனை சேர்ப்போம். உப்பு சேர்ப்போம். சிக்கனுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கல, அதுலேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். அது கலந்து விடுவோம். மூடி விடுவோம், அவியட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி விட்டது.
இனி வந்து லீட்ஸை சேர்ப்போம். லீட்ஸை பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். இனி இதோட தேங்காய் பூ, மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை கலந்து விடுவோம். அப்படியே அந்த லீட்ஸில் இருக்க தண்ணியிலேயே அவிஞ்சு வதங்கி வரும். இப்போ பாருங்க, பருப்பு அவிஞ்சிட்டு இதில் வந்து இஞ்சி, உள்ளி, மிளகு, சீரகம் அதை குத்தி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இதோட வந்து தேங்காய் பால், இது 2ஆம் பால் 3ஆம் பால், கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் தண்ணி தன்மையாக வைக்க போகிறோம், அப்போ நல்லா இருக்கும். இதோட வந்து 1ஆம் பால், தக்காளி பழம், அதுக்கு பிறகு கட்டத்தூள். இதுக்கு கடைசியாக தாளித்து போடலாம். இப்போ இது வந்து கொதிக்கணும். இப்போ பருப்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். இதில் வந்து சிக்கனுக்கு வாசத்துக்கு வறுத்தெடுக்க போகிறேன். தேங்காய்ப்பு, கடுகு, மிளகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், ரம்பையில். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பொன்னிறமாக வறுத்தெடுப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பட்டை போட மறந்துட்டேன் நண்பர்களே. எல்லாம் போட்ட நான் பட்டையும் ஏலக்காயும் போட மறந்துட்டேன். சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய். இதுவும் வறுபடட்டும். நல்லா வறுபட்டுட்டு இனி இதை எடுத்து இங்கெல்லாம் மிக்சி கப்பில் சேர்த்துட்டு ஆறினோடனே அரைச்செடுக்க வேண்டியான். இங்கே பாருங்க, சிக்கன் நல்லா அவிஞ்சு வருது. இனி வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். இதோட சோபா சாஸ், கறி பவுடர் போடுறேன். எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு நீங்களும் ஆர்டர் போடலாம். நல்லா வறுத்தரைச்சி வச்சதையும் சேர்ப்போம் வாசத்துக்கு. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக. இனி நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இந்த குழம்பு வந்து கொதிக்க வேண்டியதான், கொதிச்சோன்னு இறக்க வேண்டியதான். வந்து பைத்தங்காய்க்கு தாளிக்க போகிறேன். கடுகு, பெருஞ்சீரகம், கொஞ்சமாக சின்ன சீரகம், வெந்தயம். பைத்தங்காய்ன்றபடியாக வெந்தயம் சேர்க்குறேன் வாய்வுக்காக. இதில் வந்து தாளிச்சிட்டு கொஞ்சம் மிச்சத்தை எடுத்து நான் பருப்புக்கும் கொஞ்சம் சேர்ப்பேன். கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்பேன். உள்ள நல்லா கொதிச்சுட்டு இதுக்கு வந்து ரம்பையில் இதோட இன்றைக்கி மஞ்சள் போட்டு காய்ச்சுவோம். மஞ்சள், இனி அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு, மூடி விடுவோம். சோறாக இருக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இதில் கொஞ்சம் எடுத்து பருப்புக்கு போடுவோம். இப்போ பைத்தங்காயை வெட்டி வச்சுருக்கிறேன் சேர்ப்போம்.
உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இந்த பைத்தங்காய் அவியட்டுக்கும். இப்போ பாருங்க குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். வந்து சலாட்டுக்கு வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி பழம், அன்னாசி பழம் எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். அடியிலேருந்து இந்த மாதிரி கலந்து விடுவோம். பாருங்க பைத்தங்காய் நல்லா அவிஞ்சு வந்துட்டு இனி இதுக்கு தக்காளி பழம் சேர்க்குறேன். இதோட தேங்காய் பால். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். கொஞ்சமாக குழம்புத்தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பையும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். அப்படியே கொதிச்சு வரதுக்கு. இப்போ லீட் சேர்க்குவோம். சோறு அவிஞ்சிட்டு வடிப்போம். நல்ல வாசமாக இருக்குது. இன்றைக்கி ரம்ப இலையெல்லாம் போட்டது நல்ல ஒரு வாசமாக வருது. சோறு நல்ல ஒரு 3/4 பதத்தில் வடிச்சிட்டோம்னா சரி, அந்த சூட்டுலேயே மிச்சமாக அவிஞ்சிடும். இப்போ இங்கே பைத்தங்காய் ரெடி ஆகிட்டு பாருங்க. சூப்பராக சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கெல்லாம் பைத்தங்காய் பால் கறி, லீட்ஸில் ஒரு வர பருப்பு பால் கறி, சிக்கன் குழம்பு, இங்கெல்லாம் சலாட், முட்டை. இனி நாங்கள் கடை சாப்பாட்டை கட்டுவோம். சோறு, ஆக கூட போட்டால் இந்த கறியல் வைக்கலாம். அதுக்கு பிறகு லீட்ஸ், பருப்பு, இது வந்து பைத்தங்காய் கரண்டி, இது வந்து ஒரு சலாட். இங்கால சிக்கன் குழம்பு, பிறகு முட்டை. பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடை கட்டி எடுப்போமா. ஐயா அண்ணா சாப்பிடுங்க.
ஐயா இந்தா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி. சாப்பிடு. அவர்கிட்ட கொடுங்க. சரி, அவருக்கு தான் கொடுத்துரும். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அண்ணா என்ன மாற சாப்பிடுங்க. சுகமா இப்ப ஓகே. சாப்பிடு. ஐயா சாப்பிடு. நான் பார்த்து கொண்டு இருந்தா போனேன். சரி சரி சாப்பிடுங்க. பெரிய புண்ணியம். சரி. சாப்பிடுங்க. அம்மா கொண்டு நான் கொடுக்குறேண்ணா. அம்மா அம்மா Thank you. வெல்கம். இப்போ சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த மதனண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டா.